நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அன்பா கூப்பிடுறேன், கிளம்பி வா போலாம். வரலைனா அதான் ஒரு ஃபோட்டோ காமிச்சேன்ல, மிச்சத்தையும் பாரு. எங்கள் அப்பாவோட செல்வாக்கை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும். சொல்லி தான் அமிச்சாரு, சந்தானம் தம்பிக்கிட்ட சமாதானமாக பேசி கூட்டிட்டு வா, வரலன்னா இந்த விஷயம்லாம் பத்திரிக்கை வரைக்கும் போயிடும்னு சொல்லுன்னு சொன்னார். பத்திரிக்கைக்கு போனால் என்ன ஆகும்னு தெரியும் இல்லை? ஒன்றும் ஆகாது, எல்லா விஷயம் என் பொண்டாட்டிக்கு தெரியும். உன்னை பற்றி உன் பொண்டாட்டிக்கு தெரியும், ஆனால் எங்கள் அப்பாவை பற்றி உனக்கு தெரியாதுல்ல. எங்கள் அப்பாவுக்கு போலீஸ் லெவல்லையும் பொலிட்டிக்கல் லெவல்லையும் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. இந்த விஷயம் பத்திரிக்கை வரைக்கும் போச்சுன்னா அப்புறம் உன் வேலை போயிடும். வேலை போயிடுச்சுன்னா பவர் போயிடும், அதுக்கப்புறம் உன்னை ஹேண்டில் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. செல்லா, இந்த நாய் காபி டீ சாப்பிடாதாமா, உள்ள எடுத்து போடா. இப்போ சொல்லு, என்ன பண்ண போற? இப்போ நான் என்ன பண்ணணும்? ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். தமிழரசி ஒன்றும் உன் பொண்டாட்டியை ஒரேடியாக விட்டு வர சொல்ல, அவங்களே வந்து பார்த்துக்க சொல்கிறாங்க, அவ்வளோதான். என்ன இருந்தாலும் அவங்கள உன் பொண்டாட்டி தானே. அவள் என் பொண்டாட்டி இல்லை. ஏதோ ஒன்று. இப்போ உன்னால் வர முடியுமா? முடியாது. வர முடியாது. ரொம்ப அவசரப்பட்டு முடிவெடுக்கிற சந்தானம், ஒரு 2 நாள் டைம் எடுத்துக்கோ. அதுக்கப்புறம் மீனாட்சி லாட்ஜில் மீட் பண்ணுவோம். வரலன்னா நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், ஆனால் எங்கள் அப்பா ஒன்றும் சும்மா விட மாட்டார். எங்கள் அப்பா பற்றி இதை உனக்கு தெரியுமே. நான் காஃபி சாப்பிட மாட்டேன்னு இந்த நாய்க்கு நல்லாவே தெரியுங்க. சும்மா விளையாடிட்டு இருக்கான். உங்கள் மேலே பாசம் போல இருக்கு. வந்துரு, வரேன். வரேங்க. ஹலோ, என்ன சந்தானம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க சுதாகர்? நல்லா இருக்கேன். ஆமாம், எங்கே ஐயா பார்க்க வந்தீங்க? ஐயா நல்ல மூடில் இருக்காரா? ஐயா நல்ல மூடில் இருக்காரு, வரபாவோட சிரிச்சு பேசிட்டு இருந்தாரு. ஆமாம், என்ன விஷயம்? ட்ரான்ஸ்ஃபர் விஷயமா பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தேன். டிரான்ஸ்ஃபரா? என்ன திடீர்னு? சொந்த ஊர் பொள்ளாச்சி, அதான் பொள்ளாச்சிக்கே போயிடலான்னு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஐயா ஆஃபீஸில் பார்த்தேன். சரி, இப்போ வீட்டில் பார்த்துட்டு போகலாமேன்ட்டு வந்தேன். என்ன ஏதாவது ப்ராப்ளமா? ஐயா ப்ராப்ளம் எல்லாம் இல்லை. ப்ராப்ளம் எல்லாம் இருந்தால் உங்களுக்கு தெரியாமையா சார்? ஏதாவது இருந்தால் சொல்லுங்க, மினிஸ்டர் லெவலில் நமக்கு ஆள் இருக்கு, பார்த்து பேசி முடிச்சிருவோம். ஐயா ஒன்றும் இல்லைங்க, என் ஒய்ஃபுக்கு சென்னை பிடிக்கல, பொள்ளாச்சிக்கு போகணும்னு ஆசைப்பட்றா, அதுதான் பொள்ளாச்சிக்கே போயிடலான்னு. சார், அவன் மெட்ராஸில் போஸ்டிங் கிடைக்காதானு காத்து கிடக்குறாங்க. நீங்கள் என்னன்னா இங்கேருந்து அங்கே போகிற சொல்கிறீங்க? இங்கே இருந்தால் நல்லா சம்பாதிக்கலாம்ல? சம்பாதிக்கலாம், ஆனால் மனசுக்கு நிம்மதி முக்கியம் இல்லை. வணக்கம் வணக்கம் வணக்கம். சொல்லி அனுப்பியிருந்தா நானே வந்திருப்பேன் ஐயா. என் காலேஜ் விழாவுக்கு கூப்பிட வர நான் வரத்தானே முறை. ஒரு ஃபோன் பண்ணியிருந்துருக்கலாம் ஐயா. இருக்கட்டும் இருக்கட்டும். சார் என்னய்யா? சும்மா தான் வந்தேன். உள்ளே வாங்க ஐயா. சுதாகர்,
இவர் கல்வி தந்தை மந்திரமூர்த்தியர் தானே? ஆமா, ஐயாவுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். மெட்ராஸ்ல போஸ்டிங் வாங்கி கொடுத்தது அவர் தான். 2 பேரும் ஒரே ஜாதிக்காரங்களாம். சரி வாங்க சொல்லுவார். என்ன ஐயா பார்த்து ஏதோ டிரான்ஸ்ஃபர் விஷயம் பத்தி ஏதோ பேசணும்னு சொன்னீங்க? பெரிய மனசு உள்ள போயிட்டாரு. என் ட்ரான்ஸ்ஃபர் விஷயத்தை அப்புறம் பார்ப்போம். வாங்க போலாம். எனக்கு நேரம் தெரியல சுதாகர். கோன் ஐஸ் கேட்டால் கப்பில் கொடுத்துருக்கான். இவ அப்போ விட்டு சொத்து முடிஞ்சு போச்சு. காஞ்சா பேசினாரு. தங்கச்சி தமிழ் வந்துட்டான். கிடிக்கு இப்படி போட்டு துப்பாக்கி எடுத்துரு. சுட்டாலும் பரவாயில்ல. துப்பாக்கி விழும் கொலை. உட்கார். பரவாயில்ல, நிக்கிறேன். நான் இப்ப என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்னு கேட்குறீங்க? இன்னும் 2 நாள் கழிச்சு ஒரு நல்ல முடிவாக சொல்கிறேன்னு சொன்னீங்கல்ல? நீங்கள் தானே சொன்னீங்க. என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க? இதை பாருங்க, நான் உங்களை மிரட்டினேங்கிறதுக்காக கோச்சிக்காதீங்க. தமிழரசி அழகியை பார்த்து என்னால் சும்மா இருக்க முடியல. இவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குங்க. பாவம், ரொம்ப நல்லவங்க. எங்கள் அப்பா கூட இந்த மேட்டரில் நம்ம தலையிட வேண்டாம், வேற போலீஸ் ஆஃபீஸரை வச்சு முடிக்கலான்னு சொன்னார். ஆனால் நான் தான் தமிழரசிக்காக இந்த விஷயத்தில் தலையிட்டேன். ஏன்னா தமிழரசி ரொம்ப நல்லவங்க. எனக்கு ரொம்ப வேண்டியவங்க கூட. எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட் இல்லைங்க? ஐயோ, புது ரூட்ல போகும் போல இருக்க. சந்தானம், என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? வாரத்துக்கு 2 நாள் தானே, வந்து போறேன். அப்புறம் என்ன பிரச்சனை? சால்ட். ஆனா டிரான்ஸ்ஃபர் அடிச்சு வெளியூர் போயிட்டா என்னால இங்க வர முடியாது. எது மாப்ள? டிரான்ஸ்ஃபரா? ப்ரமோஷனோட வா. ஆல் தி பெஸ்ட். நீங்க எதுக்கு இங்க தங்கச்சி பார்க்க வந்து போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும்? தமிழ கூட கூட்டு போயிருங்க. பொண்டாட்டி தனியா விட்டு போறேன்னு வருத்தப்படாதீங்க. லாட்ஜ்ல ஒரு வேலை போட்டு தரேன். கணக்கு வழக்க பார்த்துட்டு இங்கே இருக்கட்டும். நான் கவனிச்சுக்கிறேன். டேய் கோமதி, இருப்பு மரியாதையா பேசாமா. இருப்பா. ஏப்பா கோவிச்சுக்கிறேன்? ஏப்பா தம்பி, நான் போய் சொன்னல துப்பாக்கி எல்லாம் செக் பண்ணுன்னு. பாரு எப்படி கோவிக்கிறார். டக்குன்னு சுட்டுட்டா உசுறு போனா நீ தருவியா? இருங்க. என்ன போனமாவா? தமிழரசி, உங்களுக்கு அவரை ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது பிடிக்கலன்னு சொல்லுங்க. அப்பா கிட்ட சொல்லி அந்த ட்ரான்ஸ்ஃபர் இல்லாமல் பண்ணிடலாம். கவர்மெண்டா பார்த்து டிரான்ஸ்ஃபர் கொடுக்குது, நான் போய் தாகணும். நான் போற வரைக்கும் வேணா வந்துட்டு போறேன். ஆனா என் வீட்டு பக்கம் வரக்கூடாது. என் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி இவ டார்ச்சர் பண்ணக்கூடாது. அதை அவகிட்ட சொல்லிடு. என்ன தமிழரசி, கேட்டீங்கல்ல? அவர் சொல்றது உங்களுக்கு ஓகே தானே? நான் இவகிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். சரி. தமிழரசி, எதுவாக இருந்தாலும் தைரியமா பேசுங்க. நான் இருக்கேன். வர்றேன் தங்கச்சி. மாப்பிள, இந்த மீட்டிங்க்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது.
ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போலான்னு நான் பார்க்கு வந்தேன். பார்த்தா தங்கச்சியும் தம்பியும் உட்கார்ந்துருந்தாங்க. நீயும் வர்றேன்னு சொன்னாங்க, அதான் காத்திருந்தேன். தம்பி, என் அனுபவத்துல சொல்றேன், தங்கச்சியோட கொஞ்சம் ஒத்து போடா ராஜா. டேய் சரி சரி விடு, எதை சொன்னாலும் முறைச்சா எப்படிப்பா? டேய் உச்சவமூர்த்தி, பஞ்சாயத்து தலைவனை ஏன்டா விட்டுட்டு ஓடுற? டேய் இருடா. ஏய், ஆளை வச்சு மிரட்டிய நீங்க கூட்டிட்டு வரையா? என்ன வேற என்ன பண்ண சொல்ற? எனக்கு வேற வழி தெரியல. எனக்கு நீ வேணும், என் புருஷன் எனக்கு வேணும். நீ ஏன் சொல்லு, நீ என் புருஷன் இல்ல? நீ என்ன பார்க்க வராம என்கிட்ட பேசாம என் மனசு எவ்வளவு கஷ்டப்படுதுன்னு உனக்கு தெரியுமா? என் அன்பை ஏன் நீ புரிஞ்சிக்க மாட்டேங்கிற? உன்னை விட எனக்கு தான் ரொம்ப அவமானமா இருக்கு தெரியுமா? என் புருஷனை திரும்ப என் கூட சேர்த்து வைங்கன்னு யார்கிட்டயும் நான் போய் உதவி கேட்கிறேன். எனக்கு எவ்வளவு அவமானமா இருக்கு தெரியுமா? சரி, முடிஞ்ச அளவுக்கு நான் வந்துட்டு போறேன். ஆனா ஒண்ணு, என் பொண்டாட்டி பிள்ளைய பத்தி கேவலம் பேசாத. வாரத்துக்கு 2 நாள் தானா? வர்றேன், அப்பப்போ வர்றேன். சரி, நான் வரேன். நம்ம எங்கேயாவது போலாமா? இன்னைக்கு வெளியே நிறைய வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு நாளைக்கு வந்து உன்னை வெளியே கூட்டிட்டு போறேன். வரேன். சூர்யா, இங்க பாரு, பிளேட்ல ஒண்ணு மிச்சம் வைக்காம சாப்பிடணும் என்ன? அப்பாவும் பாட்டியும் வடபழனி முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோம். நீ இந்த வீட்டுக்கு வந்துட்டா முருகனுக்கு பாலாபிஷேகம் பண்றதா பாட்டி வேண்டிக்கிட்டாங்க. அதான் கோயிலுக்கு போறோம். ம், பள்ளி குழந்தை பத்திரமா ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போ என்ன? மா, சீக்கிரம் வாங்க. சாப்பிட்டே. என்ன வள்ளி, கிருத்திகை அதுவுமா முட்டையை போட்டு வச்சிருக்க? சூர்யா குட்டிக்கு 4 கிழமைலாம் கிடையாது, நான் அப்படிதான் தருவேன். சூர்யா, நாங்க கோயிலுக்கு போயிட்டு வரோம், நீ ஜாக்கிரதையா ஸ்கூலுக்கு போயிட்டு வாமா. பள்ளி, ഞാൻ சொன்னது ஞாபகம் உண்டில்லே? உலகநாதனும் அண்ணாமலையும் ஒண்ணு சேரணும் தானே? ஸ்கூல்ல எதுவும் பிரச்சனை இல்லாத பாத்துக்க. ஏதாவது இருந்தா எனக்கு ஃபோன் பண்ணு. வரேன். சீக்கிரம் சாப்பிடு சூர்யா குட்டி, ஸ்கூலுக்கு லேட் ஆகுது. வள்ளி, அம்மா அப்பா ஒண்ணு சேருவாங்களா? நிச்சயமா சேருவாங்க. அண்ணன் சொல்லியிருக்கு, அம்மா சொல்லியிருக்கு, பார்கவி கூட சொல்லியிருக்கு. பார்கவி ரொம்ப புத்திசாலி, அது பின்னாடி நடக்கிறது முன்னாடியே சொல்லிடும். அது ஒரு மந்திரவாதி கேட்டிருக்கு. அவன் சோழியை உருட்டி போட்டு சொன்னானாமே, நீ இந்த வீட்டுல இருந்தனா அண்ணனும் அண்ணாமலையும் சேர்ந்துருவாங்கன்னு. அது மட்டும் இல்ல, அண்ணாமலை இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த வீட்டுல ஒரு குட்டி பாப்பா பிறக்குமா, அதையும் சொல்லியிருக்கானே. வள்ளி, நான் அம்மாவை பார்க்கணும் வள்ளி. இல்ல வேணாம் சூர்யா குட்டி, நீ அண்ணாமலை எல்லாம் பார்க்க போக வேணாம். இல்ல, நான் அம்மா ஒரு தடவை பார்க்கணும். வேணாம். வெண்ணெய் திரண்டு வரும்போது தாழியை உடைச்சிடாத. என்னது? வெண்ணெய் திரண்டு வரும்போது தாழியை உடைச்சிடாத. யார் சொன்னது? நானே அம்மா கிட்ட கேட்டேன். சூர்யா குட்டியை கூட்டு போய் ஒரு தடவை அண்ணாமலை கிட்ட காட்டு வரேன்னு. அப்ப அம்மா தான் சொன்னாங்க வெண்ணெய் திரண்டு வரும்போது தாழியை உடைக்க கூடாதுன்னு. வள்ளி, ஒரே ஒரு வாட்டி அம்மா பார்த்துட்டு வரேன், நீ ப்ளீஸ். வேணாம் சூர்யா குட்டி. சரி, அட்லீஸ்ட் ஒரு ஃபோன் பண்றேன். இல்ல வேணாம், நீ ஃபோன்லாம் பண்ணக்கூடாது. அண்ணனும் அண்ணாமலையும் சேரணும்னா நீ இந்த மாதிரி தியாகம்லாம் பண்ணணும். மாமா சொல்லியிருக்காங்க, நிறைய தியாகம் பண்ணா சிலை வைப்பாங்கன்னு. பாரு, இப்ப நான் தியாகம் பண்ணல, அதே மாதிரி நீயும் நிறைய தியாகம் பண்ணணும். வள்ளி, ஒரே ஒரு ஃபோன் வள்ளி, ப்ளீஸ் வள்ளி. வேணாம் சூர்யா குட்டி, ப்ளீஸ், ஒரே ஒரு தடவை. இரு, மாமா வரான்னு பார்த்துட்டு நான் ஃபோன் எடுத்துட்டு வரேன். வேணாம் வேணாம், ஃபோன் இங்கேயே இருக்கு. இரு, மாமா வரான்னு பாக்குறேன். பேசு, சீக்கிரம் பேசு.
ஹலோ ஹலோ ஜீவாக்கா, நான் சூர்யா பேசுறேன். சூர்யா, எப்படி இருக்க? அம்மா கிட்ட கொடுங்க, நான் பேசணும். சூர்யா, ஏன் சூர்யா எங்களெல்லாம் விட்டுட்டு போன? நீ உடனே கிளம்பி இங்க வா. ஐயோ அக்கா, ப்ளீஸ்க்கா, அம்மா கிட்ட கொடுங்க, பேசணும் ப்ளீஸ். ஏன் பாடுற? என்னாச்சு சூர்யா? அக்கா ப்ளீஸ்க்கா, நான் அம்மா கிட்ட பேசணும்க்கா. நீ இல்லாம அம்மா எவ்வளவு அழுதுட்டு இருக்காங்க தெரியுமா? நாங்கெல்லாம் உன்னை ரொம்ப மிஸ் பண்றோம் சூர்யா. நீ உடனே கிளம்பி இங்க வா. அம்மா என்ன உன்னை அடிச்சாங்களா? நாங்க பாத்துக்கிறோம், நீ வா. அக்கா ப்ளீஸ்க்கா, அம்மா கிட்ட கொடுங்க, நான் பேசணும் ப்ளீஸ். அழாத சூர்யா. சரி, கூப்பிடுறேன். அம்மா, சூர்யாம்மா வந்துட்டு இருக்காங்க. ஒரே நிமிஷம். குடு. ஹலோ சூர்யா, ஏன் சூர்யா அழுதுட்டு இருக்க? ஒண்ணும் ஆகலக்கா, அம்மா கிட்ட கொடுங்க, நான் பேசணும் ப்ளீஸ்க்கா. என்னாச்சு? அம்மா கிட்ட கொடுங்க சூர்யா, சூர்யா எப்படிடா இருக்க? அம்மா கிட்ட கொடுங்கக்கா ப்ளீஸ். என்னமாச்சு? அம்மா குடு சூர்யாம்மா. ஹலோ அம்மா, கொடுங்க. சூர்யா, நான் கிட்ட பேசணும். சூர்யா, சூர்யா. என் பொண்ணுகிட்ட பேசக்கூட நான் கொடுத்து வைக்கல. அம்மா, அழாதீங்கம்மா. அழாதீங்கம்மா. அம்மா, please மா. அம்மா, அம்மா வேண்டாமா? அழாதீங்க. அந்த மாய அமிர்தானந்தாய்க்கு போன் போட சொன்னது நீதானா? ஏன் மாமா இப்படி பண்றீங்க? அண்ணாமலை நேர்லயா பார்த்தது? போன்ல தானே மாமா பேசுது. இப்படி எல்லாம் செஞ்சீங்கன்னா சூர்யா குட்டி ஸ்கூலுக்கு கூட்டி போற வழியில அசிடி பூத்ல நிறுத்தி அண்ணாமலை கிட்ட பேச வைப்பேன். ஏய் லூசே, என்ன எதிர்த்து பேசிட்டு இருக்க நீ? இங்க பாரு சூர்யா, இந்த லூசு பேச்ச கேட்டுக்கிட்டு நீ அந்த வீட்டுக்கு போன் பண்ணேன்னு வச்சுக்கோ, அப்புறம் ஆயுசுக்கும் உங்க அப்பாவும் உங்க அம்மாவும் ஒண்ணு சேர முடியாதுடா. அது மட்டும் இல்லடா, உங்க அம்மாவை நீ போய் பார்த்தீனா இதுதான் சந்தர்ப்பம்னு உன்னை கடத்திக்கிட்டு போயிருவாங்கடா. அப்புறம் மலேசியா, லண்டன், ஆஸ்திரேலியான்னு ஃப்ளைட்லயே உன்னை கூட்டிட்டு போயிருவாங்கடா. அப்புறம் நீ உலகம் சுற்று பறவையாயிருவே, உங்க அப்பா உலகனாத நீ பார்க்கவே முடியாது. ஏய் ஐடியா ராணி, இப்படி எல்லாம் நீ செஞ்சேன்னு வச்சுக்கோ, அப்புறம் மாம இங்க பார், இது என்ன? இது என்னது? தாயத்து. தாயத்து இல்ல, சைனடு குப்பி. இது ஃபுல்லா வசன இருப்பி வச்சிருக்க. எதிர்த்து பேசுனேன்னு வச்சுக்கோ, மாம இதை சாப்பிட்டுட்டு மர்கையா. எஸ், போங்க போங்க, ஐடியா கொடுத்தியல்ல, ஏன் அழுக்க முட்டை, ஏன் அழுதுகிட்டு இருக்க? போங்க, ஒரு டாக்ஸி பிடிச்சி தரேன், ஒரு ஆட்டோ பிடிச்சி தரேன், அண்ணாமலையை பாருங்க, டெலிபோன் பூத்துல பேசுங்க, என்ன அளவோ பண்ணுங்க, எதை பத்தி எனக்கு கவலை இல்ல. போங்க போங்க. வள்ளி, வா ஸ்கூலுக்கு போலாம். வாங்க விநாயகம். என்னங்க உங்க வீட்டுக்கு இவ்ளோ பெரிய காவலா போட்டிருக்கீங்க, வீட்டுக்குள்ளே வர விட மாட்டேங்கிறாங்க? அதான் வந்துட்டீங்களே. எவ்வளோ பெரிய தடையா இருந்தாலும் அதை உடச்சிட்டு வந்துருவேங்க. ஒரு காஃபி கிடைக்குமா? ஒரு நிமிஷம். மூணாபெற போய் காஃபி எடுத்துருவா. சரிம்மா. ஒரு நிமிஷம், உங்க பேர் என்னன்னு சொன்னாங்க? மூணாபெற. ரொம்ப பொருத்தமான பேர் தான். சரி வாங்க. அப்புறம் சொல்லுங்க, என்ன விஷயம்? விஷயம்லாம் ஒன்றும் இல்லைங்க, இந்த வழியா வந்துட்டு இருந்தேன், உங்க ஞாபகம் வந்துச்சு, அதான் பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன். உங்களுக்கும் சந்தானத்துக்கு உள்ள பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருச்சா? அவர் இங்க வராரா? என்னங்க உங்களோட பர்சனல் விஷயத்துல தலையிடுறேன்னு பாக்குறீங்களா? இட்ஸ் ஓகே. வராரு, ஆனா முன்ன மாதிரி சந்தோஷமா பேசுறது இல்ல. ஏதோ கடமைக்கு வந்துட்டு போற மாதிரி போறாரு. எங்க அப்பா கூட அடிக்கடி சொல்லுவாருங்க, மற்றவங்களோட பர்சனல் விஷயம், இந்த குடும்ப தகராறுல எல்லாம் தலையிடக்கூடாதுன்னு. மீறி தலையிட்டா நியாயம் கிடைக்காதுன்னு சொல்லுவாரு. ஆனா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்காக மட்டும்தான் நான் தலையிட்டேன். இல்லாட்டி நிச்சயமா இந்த விஷயத்துல நான் தலையிட்டவே மாட்டேன். தேங்க்யூ. தட்ஸ் ஓகே. நான் உங்க அப்பாவை பார்க்கணுமே. எங்க அப்பாவையா? என்ன திடீர்னு? இல்ல, எங்க ஊர்ல கங்காணியார்னு ஒருத்தர் இருந்தாரு. உங்க அப்பாவும் அவரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியா இருக்காங்க, அதான் கேட்டேன். எங்க அப்பா திருநெல்வேலியில் தாங்க பிறந்தாரு, ஆனா 15 வயசுல லண்டன் போயிட்டாரு. அப்புறம் அங்க பிசினஸ் பண்ணி பெரிய லைட் தான் இங்க வந்தாரு. நீங்க நினைக்கிற ஆளு கண்டிப்பா அவரா இருக்காது. வாங்க மூணாம்பர.
பிரமாதமா இருக்கு. காஃபி. ரொம்ப அழகாவே இருக்கு. வீடு எத்தனை பெட்ரூம்? 3 பெட்ரூம். சொந்த வீடா இல்ல வாடகை வீடா? வாடகை வீடு தான். ஏங்க வீடு பிடிச்சிருக்குல்ல, ஓனர் யாருன்னு சொல்லுங்க, அடிச்சு பேசி வீடு உங்க பேருக்கு ரெஜிஸ்டர் பண்ணுவோம். என்ன சொல்றீங்க? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், வாடகை வீடே போதும். தமிழரசி, இன்னைக்கு ஈவினிங் உங்களுக்கு என்ன ப்ரோக்ராம்? ஏன்? இல்ல ஒரு சின்ன கெட் டுகெதர் பார்ட்டி இருக்கு, அதான் உங்களை கூட்டு போலாமே நினைச்சேன். சாரி, இன்னைக்கு ஈவினிங் வேலை இருக்கு. சந்தானம் வரதா சொல்லிருக்காரு. ஆல்ரைட். அன்னைக்கு கூட நீங்க சந்தானம் கிட்ட கோவப்பட்டு பேசும்போது அலற மாதிரியே இருந்துச்சுங்க. அதை பார்த்து என் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சு தெரியுமா? இதை பாருங்க, உங்களுக்கு இருக்கிற அழகுக்கும் அறிவுக்கும் படிப்புக்கும் நீங்க ஏங்க போய் இன்னொருத்தங்கிட்ட எல்லாம் கெஞ்சிட்டு இருக்கீங்க? நம்ம வாழ்க்கைய நம்ம தாங்க வாழணும். என்னங்க நான் ஏதாச்சும் தப்பா சொல்லிட்டேனா? கையெடுங்க. நான் சும்மா கேஷுவலா தாங்க கை வச்சேன். கையெடு. மரியாதையா வெளியே போ. ஓகே பாய். ஹலோ சார், நல்லா இருக்கீங்களா? அப்பா, உங்களுக்கு மூட்டு வலி இருக்குல்ல? ஆமாய்யா. என்கிட்ட ஒரு அருமையான வலி நிவாரணி இருக்கு. அதை தடவனீங்கன்னு வச்சுங்க, வலி அப்படியே காணாம போயிடும். வேணையா, நம்ம தேவை நாட்டு மருந்து கடையில பிண்ட தேயிலை வாங்கிட்டு வந்திருக்கான். அதை தேய்ச்சி விட்டு அமுக்கி விட்டாலும் சரியா போடுப்போ. அதெல்லாம் சரி வராது. நான் சொல்ற டாக்டர் வந்து பாருங்க, அப்புறம் பாருங்க உங்க வலி எப்படி காணாம போகுதுன்னு. வாங்க, முதல்ல டாக்டரை பார்ப்போம். வாங்கப்பா வாங்கப்பா. வாங்கப்பா. என்னங்க, சூரியன் பத்திரிக்கையில அண்ணாமலை எடிட்டர். அண்ணாமலை அம்மா மேல மாடியில இருப்பாங்க. என்னடா அண்ணாமலை? டாக்டர் பேரு அண்ணாமலைப்பா. ஏண்டா டாக்டர் வீட்டுக்கு வர சொல்லிருக்கலாம்ல? ஆழ்வார் குறிச்சு நீங்க பெரிய பண்ணையாரு, நீங்க அப்படின்னு தும்முனீங்கன்னா உங்க தலையில தட்டுறதுக்கு 1000 டாக்டர் வருவாங்க. இது சென்னைப்பா. உங்களுக்கு மூட்டு வலினா நீங்க தான் டாக்டரை போய் பார்க்கணும். நீங்க எவனாலும் பாருங்க, டாக்டர் உங்களை பார்த்தாருன்னா அநேகமா ஃப்ரீயாவே. நினைச்சேன் ஏதோ இந்த பிள்ளையாவது டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போறான்னு நினைச்சு சந்தோஷப்பட்டேன். இல்ல, எந்த பிள்ளையாலும் எனக்கு சந்தோஷம் இல்லைங்கிறது புரிஞ்சு போச்சு. இவனை பாக்குறதுக்கு கூட்டிட்டு வந்தேன். இவன் என் பொண்ணையில தலைமுடி எத்தனை வருஷம் ஆச்சுடா. கூட்டிட்டு வந்துட்டான். வாடா. அப்பா ப்ளீஸ் பா, கத்தாதீங்கப்பா. எல்லாரும் நம்மளே பாக்குறாங்க. ஏன்டா கத்தக்கூடாது? ஏன் கத்தக்கூடாது? நீ செஞ்ச காரியத்துக்கு கத்தாம என்ன பண்ண சொல்றேன்? அப்பா, நீங்களும் அண்ணாமலையும் ஒன்னாகணும் நான் முடிவு பண்ணிருக்கேன். நீ யாரா முடிவு பண்றதுக்கு? நீ யார் முடிவு பண்றதுக்கு? நான் முடிவு பண்ணேன்டா. யாரோட பழகணும் யாரோட பழகக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணேன்டா. இவன் என் பொன்னையிலன்னு முடிவு பண்ணி 15 வருஷம் ஆச்சு. அப்பா அப்பா அக்கா, சாரிக்கா, எக்ஸ்ட்ரீம்லி சாரி. அப்பாவை தனியாக கூட்டிகிட்டு வந்தால் அவனை புரிஞ்சுக்குவாரு, சமரசம் ஆயிடுவாருன்னு தான் கூட்டிகிட்டு வந்தேன். விசாலா அண்ணி உன்னை பற்றி தப்பாக பேசுகிறதுனால தான் அப்பா கோவமாக இருக்காருன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்படி பிடிவாதமாக இருப்பாருன்னு நான் நினைக்கலக்கா. சாரிக்கா. நான் உன்னை கேட்டேனா? நான் கேட்டேனா அப்பாவையும் என்னையும் சேர்த்து வைக்க சொல்லி? இந்த உலகத்துல எல்லாரும் வேணும், எல்லா உறவும் என் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறவனா? ஆனா இவரை மட்டும் நான் மன்னிக்கவே முடியாது. அக்கா, குழந்தைய பறிச்சுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி வேதனையோட அவர் முன்னாடி நிக்கிறேன். எனக்கு ஆறுதலா ஒரு வார்த்தை சொல்ல வேண்டாம், ஆனா அவமானப்படுத்தாம இருந்தா போதும்.
என்னையும் அன்வரை எவ்வளவு கேவலமா பேசினார் தெரியுமா? இல்லப்பா, முடிஞ்சு போச்சு. அது இல்ல, அந்த உறவு முடிஞ்சு போச்சு. நானும் அவர் அப்பா பொண்ணுங்கிற உறவு முடிஞ்சு போச்சு. இனிமே இது மாதிரி எல்லாம் பேசிட்டே முன்னாடி வராது. அது இல்லக்கா. நீ போ. அவர் ஏதோ கோவமா போறாரு. என் மேல இருக்கிற கோவத்துல ஏதாவது பஸ் முன்னாடி போய் நின்று முட்டிக்க போறாரு. முதல்ல அவர் ஜாக்கிரதையா வீட்டுக்கு கூட்டிட்டு போ. போப்பா, போ. போன்னு சொல்றேன்ல. இறங்க. சாவி குடு 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 சாவி குடு 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 குடு. டாடா, ஏதோ சாவியை கொடுத்தச்ச மாதிரி கேக்குற. ஹலோ, எங்க அம்மா நாங்க ஓட்டுறதுக்காக எங்களுக்கு வாங்கி கொடுத்த வண்டி. இந்த வண்டி ஓசிக்கு தர மாட்டோம், நீங்க நடைய கட்டலாம். இங்கே பார், அதிகமா பேசுற பொம்பளையும் அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் நல்லா வளர்ந்த சரித்திரமே இல்ல. சாவி குடு 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 சாவி குடு சாவி. அதான் சாவி தர மாட்டோம்னு சொல்றோம்ல. எதுக்கு ஓவரா பேசுற? நீ பேசின டயலாக் தமிழ்நாடு முழுக்க எல்லாருக்கும் தெரியும். நீ பேசி அறுக்க வேண்டாம். போ. யாரு? மலை அண்ணாமலை. அண்ணாமலையோட தம்பி சின்ன மலை. அண்ணாமலை சொல்றா, நம்பி கேக்குறான். சாவி குடு 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 குடு. ஏய், இது பொம்பளைங்க ஓட்டுற வண்டி. ஒழுங்கா ஆம்பளையா லட்சணமா இந்த பல்சர், புல்லட் இந்த மாதிரி கீர் வச்ச வண்டி ஓட்ட வேண்டியதானே? வாங்கி கொடு. பணம் கொடு. வாங்கி கொடு. பணம் கொடு. ஏ பட்டாணி, சுடுமணல போட வரதுன்னு ஜாக்கிரதை. ஏய் நட்லிங்கோ, ஏதோ லா பிராக்டிஸ் பண்றதா சொன்ன, கோர்ட்டுக்குலாம் போறதே இல்லையா? சுத்த வேஸ்ட். உன்ன மாதிரி உதாரண பாத்தீங்களா எவ்வளவு பேரை நான் பாத்திருக்கேன். போயா போ போ. ஓ ஏய், ஏய் தலை சுலுக்கி போகுது பாத்துமா. எங்களுக்கெல்லாம் சுலுக்காது. தைலம் வேணா வாங்கி கொடு. ஹலோ. என்ன? ஐயா இருக்க பாரு. ஏய் குரங்கு மாதிரி ஜம்ப் பண்ற. ஜிவா 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 சாவி குடா. ப்ளீஸ் ஒரு அர்ஜென்ட்டான மேட்டர்மா. ப்ளீஸ் சாவி குடுமா. குடுக்காத ஜிவாக்கா குடுக்காத. வேணா ஆட்டோ பஸ் புடிச்சிட்டு போடோ. ஏய் இல்ல ஜீவா, தோர கொஞ்சம் ஓவராவே பேசிட்டாரு. ஒண்ணு கூட கிண்டல் பண்ணா. தோர நடந்தே போட்டோம். சாவி குடுக்காத. ஏய் அவ்வளவும் பொய்யே பொய்யே. நம்பாத ஜீவா, இது ரெண்டும் அவ்வளவும் பொய்யே. ப்ளீஸ்மா சாவி குடுமா ப்ளீஸ். சாரி. ஏன் தங்கச்சிங்க என்ன சொல்றாங்களோ அதத்தான் நான் என்னைக்கும் எந்நேரமும் கேட்பேன். அவங்க சொல்றதுதான் எப்போ ஜீவா குட் ரிப்ளை. குட் குட். பேஷ் பேஷ். என்னமா தமிழ் பேசுறம்மா. சுந்தர தமிழன் தேனா காதுல பாயுதம்மா. தங்கு தடையின்றி தமிழை எப்படிமா அவ்வளவு அழகா உச்சரிக்கிற. ப்ளீஸ் சாவி கூட ப்ளீஸ் ப்ளீஸ். ஜீவாக்கா ஐஸ் வைக்கிறான், சாவி குடுக்காத. சரியான வழிசல் பார்ட்டி ஜொல்லுட்றான் ஜீவாக்கா, குட்றாத. ஏய் பாபா, எப்படிமா இது ரெண்டும் உனக்கு போய் தங்கச்சியா பிறந்துச்சுங்க? என்ன நினைச்சு கூட பார்க்க முடியல. ஒரு சுண்டல், ஒரு பட்டாணி. இன்ஃபேக்ட் நேத்து நைட்டு பூரா தூக்கமே இல்லை தெரியுமா? இது ரெண்டும் எப்படி உனக்கு போய் தங்கச்சியா பிறந்துச்சுங்கன்னு. எவ்வளவு அழகா இருக்க. எவ்வளவு சூப்பரா இருக்க. இருக்க இது ரெண்டும். உன் ட்ரெஸ் அட்டகாசம் தெரியுமா? ஆமா, இந்த 60 அடி கூந்தலுக்கு என்ன ஷாம்பு யூஸ் பண்ற? வார்னிஷ் போடுறாங்க. ஏய் ஜீவா, you looking so cute. ஐயா வெக்கத்தை பாரு கள்ளி. வழியுது. கள்ளி சாவி குடுமா ப்ளீஸ். கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காது கிடைக்கவே கிடைக்காது. பட்டா போய் நிறுத்து. யாருங்க? அண்ணாமலை அம்மா பார்க்கணும். அவங்கள பார்க்க வந்துட்டேன். என்ன விஷயம்? ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வந்திருக்கேன். அவங்கள பார்த்துட்டு போகணும். சரி, என்ன விஷயம் என்கிட்ட சொல்லுங்க. நான் அண்ணாமலை தம்பி தான். இல்ல சார், அவங்கள தான் பார்க்கணும். அம்மா சொல்லுங்கம்மா, என்ன விஷயம் என்கிட்ட சொல்லலாம்ல? இல்ல சார், அவங்க கிட்டே பேசிக்கிறேன். அக்கா, உன்னை பார்க்க யாரோ வந்திருக்காங்க பாரு. அம்மா, நான் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வந்திருக்கேம்மா. சாந்தின்னு ஒரு அம்மா அங்கே இருக்கு. எந்த நேரமும் அழுதுகிட்டே தான் இருக்கு. பித்து பிடிச்ச மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கு.
உங்களை பார்க்கணுமா, யாருமே அவங்கள வந்து பார்க்கலையா. இந்தாம்மா இந்த லெட்டரை கொடுத்துச்சு, அவங்கள வெளியில் கூட்டு வரணுமா. இந்தாம்மா அந்த லெட்ரு உங்ககிட்ட தான் கொடுக்க சொல்லுச்சு. நெல்லு எங்க வந்த, எதுக்கு வந்த? பாவடியே, உங்களுக்கு எல்லாம் வெக்கமான சூடு சொன்ன எதுவுமே கிடையாதா? வெக்கம் கெட்டவளே, எங்கவ உன் பின்னாடி ஓட்டிட்டு திரிவேன் ஒருத்தன். உங்களை நான் நல்லபடியா தானே வளர்த்தேன், இப்படி கெட்டு குட்டிச்சோராகவே நிக்கிறியே. பாவடியே, உங்களுக்கு மட்டும் தான் பேச தெரியும்னு நினைக்கிறீங்களா? வெக்கம் கெட்டது யாரு, நீங்களா நானா? பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு சொத்துக்காக திரும்பி பார்க்காத நீங்க வெக்கம் கெட்டவரா, இல்ல நான் வெக்கம் கெட்டவளா? இந்த பாருங்க, இது வரைக்கும் நீங்க பேசினது நான் கேட்டுட்டு இருந்தேன். இப்ப நான் பேசுறது கொஞ்சம் கேளுங்க. நான் ஒன்னும் உங்களை மாதிரி மதுரையில ஒரு வீடு வச்சுக்கிட்டு 2 பிள்ளைங்களை பெத்து அவங்கள நடு ரோட்ல விடல. இன்னைக்கு ஒரு பொண்ணு ஜெயில இருக்கா, அவளை போய் பார்க்கணும், வெளியே கொண்டு வரணும்னு கொஞ்சமாவது ஈவ இருக்கா? பெருசா குடும்ப கௌரவத்தை பத்தி பேச வந்துட்டீங்க. இந்த பாருங்க, எனக்கும் அன்பருக்கு இருக்கிற நட்பு புனிதமானது. அதுல உங்களை மாதிரி வெக்கம் கேட்டவங்க சேரு பூசவும் முடியாது, சகதி அடிக்கவும் முடியாது. அவரை பத்தி பேசுறதுக்கு இந்த வீட்டுல யாருக்கும் தகுதி கிடையாது. நான் என் அண்ணனை பார்க்கணும், வழி விடுங்க. நில்ல, எங்க போற? என் அண்ணனை பார்க்கணும். நீ போகக்கூடாது. இது என் அண்ணனோட வீடு. இது என் புருஷன் வீடு, நீ உள்ள போகக்கூடாது. உங்களுக்கு புருஷன் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் எனக்கு அண்ணன். என் அண்ணனை நான் பார்க்கணும். உள்ள போகக்கூடாதுன்னு சொல்றல. உள்ள போக முடியலன்னா என்ன, கூப்பிடுறேன். அண்ணே, நீ கூப்பிட்டு அவர் வந்துருவாரா? அண்ணே, கொஞ்சம் வெளியே போன வாங்க. எங்க கூப்பிட்டு போற அதை சொல்லு. உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. முதல்ல எங்க கூப்பிட்டு போற அதை சொல்லு, அப்புறம் நான் அனுப்புறேன். அவர் என்ன கேட்கட்டும், அதுக்கப்புறம் நான் பதில் சொல்றேன். என்னங்க நீங்க போக கூடாது. அண்ணாமலை கூப்பிடுறா, நான் போறேன். நான் சொல்றேன், நீங்க போக கூடாது. என் தங்கச்சி கூப்பிடுறா, நான் போறேன். போடி. அண்ணாமலை, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேங்கிறதுக்காக எனக்கு இது தேவையா? சாந்தினை எதுக்காக பார்க்கணும்? படிங்க. அண்ணாமலை என்னை காப்பாத்துன்னு எழுதிருக்கா. ஒரு பொண்ணு அப்படி எழுதிருக்கான அவ மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கணும். நம்ம இவ்வளவு பேர் அண்ணன் தங்கச்சின்னு இருந்துட்டு அவளுக்கு உதவி செய்ய முடியலன்னா அப்புறம் என்னென்ன? இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நம்ம அப்பா தானே. தான் ஒரு ஆம்பளைன்னு நிரூபிக்கணுங்கிறதுக்காக தங்கத்தை கல்யாணம் பண்ணிட்டு இந்த சாந்தி அனாதைய விட்டுட்டு தான் ஒரு நல்ல மனுஷன் இல்லைங்கிறது நிரூபிச்சுட்டாரு. பாவண்ண, ஒரு பொண்ணு அழுதா வீடு விளங்காதுன்னு நீங்க தானே அடிக்கடி சொல்லுவீங்க. அவ யாரு? உங்க தங்கச்சி மாதிரி தானே. அவ அழுதா நம்ம சந்தோஷமா இருக்க முடியுமா? அவளை எப்படியாவது காப்பாத்தணும்னு, அவளை எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிட்டு போனோம். அந்த உதவியை நீங்க தானே செய்யணும். அண்ணாமலை, நீ என்ன பார்க்க வந்துட்டியா? அண்ணாமலை, அண்ணாமலை, என்னால இங்க இருக்க முடியல. அண்ணாமலை, என்னால இங்க இருக்க முடியல. என்னை காப்பாத்த அண்ணாமலை, என்னால இருக்க முடியல. அண்ணாமலை, நீ சொல்லு, நான் அந்த குழந்தைய கொன்னனா? நான் அந்த குழந்தைய கொலை பண்ணேன், உனக்கு தெரியும்ல. நீ சொல்லு, சொல்ல அண்ணாமலை, நான் தான் அந்த குழந்தைய கொன்னேன்னு சொல்ல. நான் ஜெயிலே இருந்துக்கிறேன், உனக்கு தெரியுமா? என்ன இங்க யாரும் பார்க்க வரல அண்ணாமலை. எங்க அண்ணனும் பார்க்க வரல, அவரும் என்ன பார்க்க வரல. என்னை இங்க இருந்து கூட்டிட்டு போ அண்ணாமலை. அண்ணாமலை, என்னால இங்க இருக்க முடியல அண்ணாமலை. என்னை தயவு செய்து காப்பாத்த அண்ணாமலை. என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடு அண்ணாமலை. நான் என்ன தப்பு பண்ண அண்ணாமலை? நான் ஏன் அண்ணாமலை இங்க இருக்கணும்? சாந்தி, அழாத சாந்தி. இந்த பாரு, யார் வந்திருக்கான்னு பாரு. தவசி அண்ணே. அண்ணே, என்னை காப்பாத்தணும் ஒரு வார்த்தை சொல்லு. அவர் கண்டிப்பா உன்னை காப்பாத்துவாரு. சொல்லு சாந்தி. அண்ணே, தவசி அண்ணே,
நான் ஏதாவது தெரியாம பேசி தப்பு பண்ணியிருந்தேன் என்ன மன்னிச்சுக்கண்ணே. உங்களை புரிஞ்சுக்காம நான் தப்பு பண்ணிட்டேனே. தவிச்சியண்ணே, முதல்ல இந்த நரகத்துல இருந்து என்ன கூட்டிட்டு போட்டீங்கண்ணே. என்னால இங்க இருக்க முடியலண்ணே. நீங்க என்ன வெளியே கூட்டு வந்துட்டீங்கண்ணே. நான் வேற எங்கேயாவது இருந்துக்கிறேன். நான் எப்படியாவது வாழ்ந்துக்கிறேன். அண்ணே, அண்ணாமலை சொல்ல நம்மளே என்னை காப்பாத்து. சொல்ல நம்மளே என்னை காப்பாத்திட்டு வரல. அண்ணனை காப்பாத்து. சொல்ல நம்மளே சொல்ல நம்மளே என்னை காப்பாத்து. சொல்ல நம்மளே ஒரு 2 வார்த்தை ஆறுதலா சொல்லுங்க. நான் உன்னை காப்பாத்துறேன்னு சொல்லுங்க அண்ணே. அப்பா பண்ண பாவத்தை பிள்ளைங்க தான் கழுவணும். அவளை காப்பாத்துறேன்னு சொல்லுங்க அண்ணே. சொல்லுங்க. காப்பாத்தண்ணே. தம்பி அண்ணே என்னை காப்பாத்துங்கண்ணே. காப்பாத்துங்கண்ணே. கவலைப்படாதம்மா. எவ்வளவு செலவனாலும் சரி, எப்பாடுபட்டாவது உன்னை வெளியே கொண்டாந்துடுறேன். தைரியமா இரு. என்னை காப்பாத்துங்கண்ணே. எப்படியாவது காப்பாத்துங்க. என்னை காப்பாத்துறீங்கண்ணே. பாத்தியா, என் அண்ணன் நிச்சயமா உன்னை காப்பாத்துவாரு. என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுவீங்களே. தவசி அண்ணே, என்னால இங்க இருக்க முடியல. இருக்க முடியல அண்ணே. என்னால இருக்க முடியல. காப்பாத்துங்கண்ணே. காப்பாத்துங்க. ஏன் இங்க நிக்கிற? உள்ள போ. இப்பவாவது சொல்லுங்க, நீங்க எங்க போயிட்டு வரீங்கன்னு. உள்ள போன்னு சொல்றேன்ல. நீங்க ரொம்ப மோசங்க. உங்க தங்கச்சி எதிர்க்க என்ன அவமானப்படுத்துறீங்க. இனிமே ஒரு நிமிஷம் கூட நான் இங்க இருக்க மாட்டேன். உங்களுக்கு உங்க பொண்டாட்டி நினைப்பு இருக்கா இல்லையா? இந்த பாரு, இந்த உலகத்துல எந்த உறவையும் விட என் தங்கச்சி தான் எனக்கு பெருசு. அவளுக்காக யாரையும் தூக்கி நான் தயங்க மாட்டேன். புரிஞ்சுக்க. நான் முக்கியம் கிடையாதுல்ல. நான் இனிமே இங்க இருக்க மாட்டேன். எனக்கு டிக்கெட் எடுத்து கொடுங்க. நான் என் ஆழ்வார் குறிச்சிக்கே போயிடுறேன். ஆமா, அமெரிக்காவிலேருந்து மாசம் உங்க அண்ணன் உங்க கைச்சலுக்கு டாலர் அனுப்பிட்டு இருக்கான். ஆழ்வார் குறிச்சியில் உங்க அம்மா கைத்தடியோட உனக்காக ரயில்வே ஸ்டேஷன் காத்துட்டு இருக்கா. ஊருக்கு போற அளவுக்கு போடி. எனக்கு யாரும் இல்லைன்னு இப்படி எல்லாம் பேசுறீங்க. எனக்கும் எல்லாரும் இருக்காங்க. மண்ணு இங்க பாரு, ஒரு டயர்ல காத்தே இல்லடா. இது கூட தெரியாம ஐயா வண்டி ஓட்டிட்டு வந்திருக்காரு. ஏதோ ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆச்சுன்னா. ஏக்கா ஒண்ணு இல்லக்கா, ரேடியல் டயரு அப்படிதாக்கா இருக்கும். அது உனக்கு ஒண்ணு தெரியாது. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி எதுக்கு எடுத்தாலும் பதில் சொல்லிக்கிட்டு. என்னங்க யாரு? என்ன வேணும்? அன்னைக்கு உங்க குழந்தை இறந்தப்ப நான் அங்க இருந்த. நான் அண்ணாமலை, சூரியன் பத்திரிக்கையோட எடிட்டர். இவர் என் அண்ணன். தெரியுது. உள்ள வாங்க. நடந்து முடிஞ்ச எதுவுமே திரும்பி வரப்போறதில்லை. சும்மா பேருக்கு தைரியமா இருங்கன்னு வாய்வாத்து சொல்லலாம். ரத்தமும் சதையுமா நேற்று வரைக்கும் நம்மோட விளையாடிட்டு இருந்த ஒரு ஜீவன் இப்போ திடீர்னு பிரிஞ்சு போயிடுச்சுன்னா பெரிய அதிர்ச்சியாக தான் இருக்கும். பாதை சரியில்லைன்னா யாராவது நடக்காம இருக்காங்களா? அதில் இருக்கிற கல்லு முள்ளு தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் நடக்க ஆரம்பிச்சிடுவாங்க. நம்ம வாழ்க்கை நாம தான் வாழ பழகிக்கணும். என் பொண்ணு என்கிட்ட அடிக்கடி சொல்லுவா, அப்பா நீங்க கவலைப்படாதீங்கப்பா, நான் நல்லா படிச்சு பெரிய ஆளானதுக்கு அப்புறம் லட்ச லட்சமா பணம் சம்பாரிச்சு கொடுக்குறேன்னு சொன்னான். எந்த வாய முகூர்த்தத்தில் அப்படி சொன்னாலும் தெரியல.
இன்சூரன்ஸ்காரன் பணம் கொண்டாந்து கொடுத்துட்டு போனான். அந்த பணம் பொட்டியில மூலையில கிடக்கு. ஆனா என் பொண்ணு ஏதோ ஒரு பொட்டியில ஏதோ ஒரு மூலையில கிடக்க. எங்களுக்கு இருந்த ஒரே பொண்ணும் போயிட்டா. நாங்க யாருக்காக வாழ போறோம்? உங்களுக்கு தெரிஞ்ச அனாத ஆசிரமம் ஏதாவது இருந்தா சொல்லுங்க. இந்த பணத்தை எல்லாம் ஆசிரமத்துக்கே கொடுத்துட்டு நாங்க 2 பேரும் காசி ராமேஸ்வரம் எங்கேயாவது போயிடுறோம். இவ்வளவு நல்லவங்களா இருக்கீங்க, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. உங்க குழந்தைய அந்த சாந்தியா கொலை பண்ணா, கையில் வச்சிருந்த பந்தை தூக்கி போட்டா குழந்தை அதை துரத்திட்டு போச்சு, காரில் அடிபட்டுடுச்சு. இதுதாங்க உண்மை. இந்த பாருங்க, ஏதோ ஒரு வகையில உங்க குழந்தை சாவுக்கு சாந்தி ஒரு காரணமா இருந்திருந்தாலும் அவளை பழி வாங்குறதுல என்ன இருக்குன்னு சொல்லுங்க. அவ வாழ்க்கை உங்க கையில இருக்கு. நீங்க கேஸை வாபஸ் வாங்கினீங்கன்னா அவ வெளியே வந்துடுவா. கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. இதோட வாழ்க்கை முடிஞ்சு போறதில்ல. விதிக்கப்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து தானே தீரணும். இறந்து போன உங்க குழந்தைக்காக வருத்தப்படுற நீங்க உயிரோடு இருக்கிற சாந்தியை பத்தி ஒரு வினாடி நினைச்சு பாருங்க. நீங்க சொல்ற ஒரு வார்த்தையில தான் அந்த பொண்ணோட எதிர்காலமே இருக்கு. கண்ணுக்கு எதிர வளர்ந்த பொண்ணு அவளே போயிட்டா. அன்னைக்கு குழந்தை இறந்த ஆத்திரத்தில் அநியாயமாக சாந்தி மேலே பழிய போட்டேன். இனிமே யாரை தண்டிச்சு என்ன லாபம்? கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.